பழனி முருகனை சொல்லணும். நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட முதல் பருவத்தில் நான் வந்து தலைவராக இருக்கேன். 2வது பருவம் வந்து எப்படின்னா, தலைவராக வரலாம், இல்லைன்னா வராமையும் போகலாம். அதுக்கு வந்து செயற்குழுவோட ஆதரவு வேணும். அப்போது இந்த 2வது செயற்குழு எங்கே வைக்கலாம்னு எங்கள் கட்சியில் வந்து அதில் தான் அனௌன்ஸ் ஆகணும். 2வது முறை அனௌன்ஸ் 2வது முறை தேர்ந்தெடுக்கப்படலாம், தேர்ந்தெடுக்கப்படாமலும் இருக்கலாம். அப்போது எங்கள் ஊர் வந்து கோயம்புத்தூரில் பார்க்குறாங்க இடம். ஏன்னா நான் அதை செலக்ட் பண்ண முடியாது, என் கட்சியோட மற்ற நிர்வாகிகள் தான் அதை தேர்ந்தெடுப்பாங்க. பார்த்துட்டு இந்த இடம் வேணாம், கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கு முடியல அப்படின்னு கடைசியில் பழனியில் அப்படின்னு சொன்னாங்க. பழனிலன்னு உடனே ஓகே, நாம தான் 2வது முறை தலைவர் அப்படின்னு எனக்கு அதுவே ஒரு செய்தியாக வந்துருச்சு. காலையில் அந்த கூட்டம் முடியும்போது ஃபஸ்ட்டே எங்களோட மாவட்ட தலைவர் ஒரு வேல் கொண்டு என் கையில் கொடுத்தாரு. அப்போது சரி, அப்போ நாம தான் தலைவர்னு கரெக்டாக பழனிக்கு மேலே போயிட்டு கீழே வரேன். செயற்குழுவில் நான் 2வது முறை தலைவராக அறிவிக்கப்படுறேன். அப்புறம் மறுபடியும் மேலே போகிறேன். அப்போ தான் ராஜ அலங்காரத்தில் முருகன் காட்சி தந்தார். சரி அப்படின்னு. ஆனால் ராஜ அலங்காரத்தில் முருகனை பார்க்குறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும்.